அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஐயா, மதிப்பிற்குரிய ஐயா பே. மணியரசன், தமிழ் தேசிய ஆசான், நான் பெரிதும் மதிக்கும் ஐயா கூறிய கருவாட்டு சாம்பார். ஐயா ஒரு இதில் சொல்லியிருந்தாங்க, திராவிடத்தை பார்த்து சொல்லியிருந்தாங்க, கருவாட்டு சாம்பார். சாம்பார்னு சொல்லு, இல்லை கருவாடுன்னு சொல்லு, அது என்ன கருவாட்டு சாம்பார்னு சொன்னாங்க. அந்த கருவாட்டு சாம்பாரை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் வாங்க. இப்போ நம்ம அதுக்கு தேவையான கருவாட்டு சாம்பாருக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துக்கலாம். நான் நெத்திலி ஒரு 1/2 கிலோ வாங்கி வச்சுருக்கேன். அப்புறம் வெஜிடபிள்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பீக்கங்காய் ஒரு 1/2 கிலோ வச்சுருக்கேன், 2 வெங்காயம், உருளைக்கிழங்கு 1, 1 மாங்காய் வச்சுருக்கேன். ஆனால் நம்ம 1 மாங்காய் சேர்க்க போகிறதில்ல, 1/2 மாங்காய் போட்டால் போதும். 3 தக்காளி, ஒரு 6 பச்சை மிளகா. இதுக்கு பருப்பு குக்கரில் வச்சுருக்கேன், ஒரு 2 கைப்பிடி அளவு வச்சுருக்கேன். இதை நம்ம குக்கரில் ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குக்கரில் சேர்த்துக்கிட்டோம். 2 தக்காளி சேர்த்துருக்கோம், பச்சை மிளகா, வெங்காயம், ஒரு 4 பல்லு பூண்டு, தேவையான அளவு உப்பு கொஞ்சோண்டு, அதன் பிறகு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கோம். இதை நல்லா கிண்டி விட்டுட்டு குக்கரை ஒரு 3 விசில், மினிமம் ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நம்ம வச்சுருக்க நெத்திலி 1/2 கிலோ வச்சுருக்கோம். அந்த நெத்திலியை நம்ம பொரித்து எடுத்து வச்சுப்போம். நம்ம சாம்பாரோட அந்த நெத்திலியை தான் சேர்க்க போகிறோம், பொரித்த நெத்திலியை தான் சேர்க்க போகிறோம். நம்ம வேணால் கருவாடு கூட, நெத்திலி கருவாடு வாங்கி ஊற வச்சுட்டு அதன் பிறகு எண்ணெயில் போட்டு எடுத்து சேர்க்கலாம். ஆக்சுவலாக இந்த கறியை நம்ம எங்கே சமைப்பாங்கன்னா பங்களாதேஷில் சமைப்பாங்க. அதனால தான் நான் சொன்னேன், ஐயா பே. மணியரசன் சொன்ன அந்த கருவாட்டு சாம்பார் தமிழ்நாட்டில் இது வரலையும் யாரும் செஞ்சுருக்க மாட்டாங்க, எனக்கு தெரியல. ஆனால் நான் பார்த்துருக்கேன், பங்களாதேஷ்காரவங்க இதை இப்படி சமைப்பாங்க. அதனுடைய இதை வீடியோவாக தான் நம்ம எடுத்து போடுறோம். நம்ம பார்த்தது சாப்பிட்ருக்கேன் நான், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இந்த நெத்திலியே நம்ம பொரித்து எடுத்து வச்சுருக்கோம். அதன் பிறகு இப்போ தாளிப்புக்கான வெங்காயம், ஒரு வெங்காயம் ஆல்ரெடி நம்ம குக்கரில் வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு அதை நல்லா வேக வச்சிட்டோம். இப்போ தாளிப்புக்கான பொருட்களை பார்த்துருக்கோம். பட்டை, கிராம்பு, ஒரு 4 பல்லு பூண்டு, சீரகம், இதெல்லாம் போட்டு நம்ம தாளிச்சிட்டு வெட்டி வச்சுருக்க காய்கறிகளை நல்லா வதக்கி அதன் பிறகு நம்ம வச்சுருக்க பருப்பை எடுத்து அதில் கொட்டி ஒரு கொதி 2 கொதி வர விட்டு மாங்காயை இறக்கிடுறோம். மாங்காயை இறக்கின பிறகு லாஸ்ட்டில் இறக்குறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னால் நம்ம இந்த பொரித்து வச்சுருக்க நெத்திலியே போட்டுக்கலாம். இதுதான் பருப்பு, பட்டை, கிராம்பு, ஒரு வெங்காயத்தை நம்ம பொரிச்சிருக்கோம். ஏன்னா எண்ணெய் ஏன் இந்த கலரில் இருக்குன்னா, நம்ம மீன் பொரித்த எண்ணெயவே யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா அந்த எண்ணெயை த்ரோ பண்ண முடியாது பாருங்கள், அதனால் அதையே யூஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்ம அந்த பீக்கங்காயும் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். வதக்கினோம்னா சுண்டி வந்துடும். ஸோ நம்ம எப்பயுமே வெஜிடபிள்ஸை அதிகமாக குழம்புகளோட சேர்த்துக்கிறது, உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதனால் மற்ற கண்ட்ரிகளில் யூஸ் பண்ணுற மாதிரி எல்லாத்தோடையும் கறி மீன்களில் கூட வெஜிடபிள்ஸ் சேர்க்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. வெறும் மீனாவோ கறியாவோ சாப்பிடாதீங்க, தயவுசெய்து அதில் வெஜிடபிள்ஸ் சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஓகே, இப்போ நல்லா காய் சுண்டி வந்துருச்சு. ஏன்னா நம்ம அந்த பீக்கங்காய்ங்கிறது தண்ணி காய் தான், சுரக்காய் மாதிரி தான். அது வெட்டும்போது கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா சுண்டிருச்சுன்னா காய் இருக்கிறதே தெரியாது. இல்லை பீக்கங்காய் வாங்க முடியாதவங்க சுரக்காய் கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு சுரக்காய் தண்ணி காய்களில் எது இருந்தாலும் சேர்த்துக்குங்க, நல்லாயிருக்கும். இப்போ இது நம்ம பொடின்னு சேர்க்க போகிறது 2 பொடி தான் சேர்க்க போகிறோம். மல்லித்தூள், மஞ்சத்தூள், இது 2 மட்டும் தான் சேர்ப்போம். அதுக்கு மேலே வேறு எந்த பொடியும் இதில் ஆட் பண்ணுறது இல்லை. ஸோ சீரகத்தூள், சோம்புத்தூள் வேணால் ஒவ்வொரு ஸ்பூன் சேர்த்துக்குங்க, இவ்வளோ தான். வேறு எந்த பொடியும் இதில் சேர்க்க வேண்டிய அவசியம் தேவைப்படாது, தேவையும் இல்லை. ஓகே, இப்போ நம்ம மல்லித்தூள் 2.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன், நான் சேர்த்துக்கிறேன். ஸ்பூனை பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குது, இது 2.5 ஸ்பூன். மஞ்சத்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். ஏன்னா நம்ம இதை
ஆரம்பத்திலே சொல்லிட்டோம் பங்களாதேஷ் கறின்னு. பங்களாதேஷ்னாலே மஞ்சள் பொடின்னு சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருக்கேன் சாம்பாரில். ஸோ அதனால் நம்ம மஞ்சள் பொடி தான் அதிகமாக சேர்ப்போம். இப்போ இதில் ஒரு சிட்டிகை சின்ன கொஞ்சமாக நீங்கள் சீரகத்தூள் சோம்புத்தூள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா வாசமாக மணமாக இருக்கும். இப்போ இதில் உள்ள இந்த போட்ட பொடியினுடைய வாடை போயிருச்சுன்னா அந்த ஸ்மெல் பச்சை ஸ்மெல் போயிடும். அது பிறகு நம்ம குக்கரில் வச்சுருந்த பருப்பை இதோட சேர்த்துக்கிறோம். ஸோ இப்போ நம்ம பருப்பை சேர்த்துக்கிட்டோம். இது ஒரு 2 கொதி வரட்டும். உப்பு பதமாக இருக்கான்னு பார்த்து உப்பு சேர்த்துக்குங்க. இது ஒரு 2 கொதி வந்தோடனே நம்ம பொரிச்சு வச்சுருக்க நெத்திலியை அதோட ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம என்ன செஞ்சோம்னா மாங்காயை சேர்த்துக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம மாங்காய் ஒரு 1/2 மாங்காய் வெட்டி வச்சுருக்கோம். அந்த 1/2 மாங்காயை இதில் சேர்க்குறோம். சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் இல்லைன்னா 1.5 நிமிஷம் அந்த ஹீட்டிலேயே மாங்காய் வந்து இதாகிடும். ஏன்னா மாங்காய் இல்லைன்னா கரைஞ்சிரும். ஸோ அதனால் 1 நிமிஷம் 1.5 நிமிஷத்தில் நம்ம அதோட சேர்த்தாப்புல நம்ம வச்சுருக்க ஃப்ரை ஃபிஷ்ஷை வந்து போட்டுருவோம். இப்போ மாங்காய் வெந்துருச்சு. இப்போ நம்ம இதோட சேர்த்து நம்ம அந்த நெத்திலியை பொரிச்சு வச்சுருக்க நெத்திலியை இதில் சேர்த்துடலாம். பாருங்கள், நெத்திலியை பொரிச்சு வச்சுருக்கோம். இந்த நெத்திலியை நம்ம அதில் சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் நெத்திலி கருவாடாக வாங்கி இது பண்ணிங்க. ஏன்னா நான் வந்து கருவாடு வந்து கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு அலசிட்டு அப்புறம் அப்படியே சேர்த்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா மணமாகவும் இருக்கும். இதை நீங்கள் வந்து இட்லி தோசை சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். போட்டு செஞ்சு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப இதாகவும் இருக்கும். குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா நம்ம நெத்திலி வந்து நம்ம முள் இருக்காது, அப்படியே கூட சாப்பிட்லாம். அதனால் நம்ம அதை எல்லா வயதுக்கும் உள்ளவர்களுக்கும் நம்ம இதை கொடுக்கலாம். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஏதாவது குறை நிறைகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.